வணக்கம் மாணவர்களே. இன்றைய பாடம் பெருக்கல் தரம் 4 மற்றும் 5ற்கான முழுமையான விளக்கம். ஒரே எண்ணை திரும்ப திரும்ப கூட்டுவதற்கு அச்செயல்முறையை எளிமையாக செய்வதற்கு நாம் பயன்படுத்துவது பெருக்கல் ஆகும். இங்கு உதாரணமாக 2 ஆனது திரும்ப திரும்ப 3 தரம் கூட்டப்படுகின்றது. 2 ஆனது 3 தரம் கூட்டப்படுகின்றது. ஆகவே 2 சக 2 சக 2, 2 2 4, 4 2 6. 2 ஆனது 3 தரம் கூட்டப்படுகின்றது. இதனை 2 தரம் 3 என எழுதலாம். இதனை குறியீட்டில் எழுதுவது 2 தர 3 ஆகும். 2 தர 3 என்பது 2 ஆனது 3 தரம் கூட்டப்படுவதாகும். ஆகவே 2 தர 3 6 ஆகும். அடுத்ததாக இங்கு 3 ஆனது 2 தரம் கூட்டப்படுகின்றது. 3 ஆனது 2 தரம் கூட்டப்படுகின்றது. இதனை 3 தரம் 2 என எழுதலாம். 3 சக 3 சமன் 6. ஆகவே 3 தர 2 ஆனது 3 ஆனது 2 தரம் கூட்டப்படுவதை குறிக்கின்றது. ஆகவே 3 தர 2 சமன் 6. இங்கு 2 தர 3 6, 3 தர 2 6. ஆகவே 2 தர 3 பெறப்படும் விடையும் 3 தர 2 பெறப்படும் விடையும் ஒன்றாகும். ஆகவே 2 தர 3 3 தர 2 எனவும் எழுதலாம். அதன் விடை 6 ஆகும். அடுத்ததாக 4 தர 3. இங்கு 4 ஆனது 3 தரம் கூட்டலாம். இதனை 4 சக 4 சக 4 என எழுதலாம். 4 ஆனது 3 தரம் கூட்டுவதை இவ்வாறு எழுதலாம். 4 4 8, 8 4 12. 4 ஆனது 3 தரம் கூட்டுதல். ஆகவே இதனை 4 தர 3 என எழுதலாம். இதனை மாறி எழுதினால் 3 ஆனது 4 தரம் கூட்டலாம். 4 தர 3 என்றால் 1 4 ஆனது 3 தரம் கூட்டலாம். அல்லது 3 ஆனது 4 தரம் கூட்டலாம். 3 சக 3 6, 6 சக 3 9, 9 சக 3 12. இதனை 3 தர 4 என எழுதலாம். 3 ஆனது 4 தரம் கூட்டல். ஆகவே 2 விடையும் 12. ஆகவே 4 தர 3, 3 தர 4 சமனாகும். அதன் விடை 12. பெருக்கல் கணக்குகளை செய்ய தேவையானது இலக்கங்களின் பெருக்கல் வாய்ப்பாடு. இலக்கங்களாக 0, 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9 ஆகிய 10 இலக்கங்கள் காணப்படுகின்றன. முதலாவதாக 0 எந்த எண்ணை பெருக்கினாலும் பெறப்படுவது 0 ஆகும். உதாரணமாக 0 தர 2 0, 0 தர 15 0, 0 தர 156 0. எந்த எண்ணையும் 0 பெருக்கினால் பெறப்படும் விடை 0 ஆகும். 1 எந்த எண்ணை பெருக்கினாலும் பெறப்படுவது அதே எண்ணாகும். உதாரணமாக 1 தர 2 2, 1 தர 15 அதே எண் 15, 1 தர 156 அதே எண் 156. 1 எந்த எண்ணை பெருக்கினாலும் பெறப்படுவது அதே எண்ணாகும். ஆகவே மீதமாக உள்ள 2 9 வரையுள்ள இலக்கங்களின் பெருக்கல் வாய்ப்பாடினை மனப்பாடம் செய்யவும். அடுத்ததாக 10, 100, 1000, 10,000 போன்றவற்றால் எண்களை பெருக்கல். இங்கு குறிப்பிடப்படுவது 10, அதாவது 1ற்கு அருகில் 1 0, 100 1ற்கு அருகில் 2 0, 1000 1ற்கு அருகில் 3 0, 10,000 1ற்கு அருகில் 4 0. இவ்வாறே 1ற்கு அருகில் எத்தனை பூஜ்ஜியங்கள் வந்தாலும் அவ்வாறான எண்களால் பெருக்கலை பார்ப்போம். இங்கு உதாரணமாக 2 தர 10, 10ல் 1 பூஜ்ஜியம் காணப்படுகின்றது. ஆகவே இதன் விடை 2 எழுதி
ஒரு பூஜ்ஜியத்தை அருகில் எழுதுவோம், பெறப்படுவது 20 ஆகும். ஆகவே 2 தர 10 20. 2 தர 100, 2 எழுதி 100ல் 2 பூஜ்ஜியங்கள் காணப்படுகின்றன. ஆகவே அருகில் 2 பூஜ்ஜியங்களை எழுதுவோம், பெறப்படுவது 200. ஆகவே 2 தர 100 200. அடுத்ததாக 2 தர 1000, பெறப்படும் விடை 2னை எழுதி 1000ல் 1 2 3 3 பூஜ்ஜியங்கள். ஆகவே 2ற்கு அருகில் 3 பூஜ்ஜியங்கள், பெறப்படும் விடை 2 தர 1000 2000. அதை போலவே 2 தர 10,000, முதலில் 2னை எழுதி 10,000ல் 4 பூஜ்ஜியங்கள் 4 பூஜ்ஜியங்கள் 2ற்கு அருகில் எழுதப்படும், பெறப்படும் விடை 20,000. அதை போலவே 46 தர 10, 46 ஆனது 10னால் பெருக்கப்படுகின்றது. 10ல் ஒரு பூஜ்ஜியம் காணப்படுகின்றது. ஆகவே விடை 46ற்கு அருகில் ஒரு பூஜ்ஜியம் எழுதுவோம், பெறப்படும் விடை 460. 46 தர 1000, 46னை எழுதி 1000ல் 3 பூஜ்ஜியங்கள். ஆகவே 46ற்கு அருகில் 3 பூஜ்ஜியங்கள் எழுதப்படும், பெறப்படும் விடை 46,000. 75 தர 100, ஆகவே 100ல் 2 பூஜ்ஜியங்கள். ஆகவே 75ற்கு அருகில் 2 பூஜ்ஜியங்கள், பெறப்படும் விடை 7500. 9 தர 10, இங்கு 9 ஆனது 10னால் பெருக்கப்படுகின்றது. ஆகவே 9னை எழுதி 10ல் ஒரு பூஜ்ஜியம். ஆகவே 9ற்கு அருகில் ஒரு பூஜ்ஜியம், பெறப்படும் விடை 90. 99 தர 100, இங்கு 99ற்கு அருகில் 100ல் 2 பூஜ்ஜியங்கள். ஆகவே 2 பூஜ்ஜியங்கள் எழுதப்படும், பெறப்படும் விடை 99,900. இனி நாம் பெருக்கல் கணக்குகளை பார்ப்போம். முதலாவதாக 26 தர 3. இங்கு 26 ஒரு ஈரிலக்க எண். இவ்வெண்ணில் இறுதியிலிருந்து ஒவ்வொரு இலக்கங்களும் அமையும் இடங்கள் குறிக்கப்படும். இறுதியிலிருந்து ஒன்றினிடம் 10னிடம் குறிக்கப்படும். ஒன்றினிடத்தில் காணப்படுவது 6, 10னிடத்தில் காணப்படுவது 2. இவ்26 ஆனது 3னால் பெருக்கப்படுகின்றது. இம்மூன்றில் ஒன்றினிடம் 3 ஆகும். ஆகவே ஒன்றினிடத்தில் உள்ளது 3 ஆகும். இதனை பெருக்குவதற்கு முதலில் 26னை எழுதி பெருக்கப்படும் 3 ஆனது 26ற்கு கீழே எழுதப்படும். அந்தந்த இடத்து இலக்கங்களுக்கு நேராக கூட்டல், கழித்தல், பெருக்கல், பிரித்தல் எதுவாயினும் அந்தந்த இடத்து இலக்கங்களுக்கு நேராக இலக்கங்களை எழுத வேண்டும். இங்கு 26ல் 6 ஒன்றினிடத்திலும் 2 10னிடத்திலும் உள்ளது. 3ல் 3 ஆனது ஒன்றினிடம் ஆகும். ஆகவே 6ற்கு நேராக 3 எழுதப்பட்டு பெருக்கப்படும். பெருக்கலின் போது இம்மூன்றினால் 26னை பெருக்க வேண்டும். பெருக்குவதற்கு இம்மூன்றினால் 26ன் இறுதி இலக்கத்திலிருந்து பெருக்கலினை தொடங்க வேண்டும். 26ன் இறுதி இலக்கம் 6. ஆகவே 3 தர 6, பெறப்படும் விடை 18 ஆகும். 3 தர 6, பெறப்படும் விடை 18. இங்கு 3 ஆனது ஒன்றினிடம், 6 ஆனது ஒன்றினிடம். ஆகவே பெறப்படும் விடை ஒன்றினிடத்திற்கு நேராக எழுத வேண்டும். ஆனால் 3 18. 18ல் 2 இலக்கங்கள் காணப்படுகின்றன. எனவே 18ல் உள்ள இறுதி இலக்கமானது ஒன்றினிடத்திற்கு நேராக எழுதப்பட்டு மீதமாக 1 காணப்படுகின்றது. இம்மீதி ஒன்றானது அதற்கு முன்னுள்ள 10 இலக்கங்களுடன் சேர வேண்டியது.
அதை அவ்வாறே வைத்துக்கொண்டு 3 அடுத்த இலக்கம் 2 பெருக்க வேண்டும். 3 2 பெருக்கினால் பெறப்படும் விடை 6. இம்மூன்றினால் 10 இலக்கத்தினை பெருக்குகின்றோம். பெறப்படும் விடை 6. 10 இலக்கத்தினை பெருக்கினால் பெறப்படும் விடை 10 நேராக அமைய வேண்டும். 10 சேர வேண்டியது 1 ஆகும். மீதமாக உள்ள ஒன்றினையும் 10 சேர்க்க வேண்டும். ஆகவே இவ்வாறுடன் 1 கூட்டினால் பெறப்படுவது 7 ஆகும். எனவே 7 ஆனது 10 நேராக எழுதப்படும். ஆகவே 26 தரம் 3 78. இதனை விரிவாக பார்ப்போமானால் 26இல் 10 2 காணப்படுகின்றது. ஆகவே 2 10கள். 1 6 காணப்படுகின்றது. ஆகவே 6 1கள். எனவே 26 விரித்தெழுதினால் 2 தர 10 சக 6 தர 1 பெறப்படுவது 20 சக 6. இது 26 விரித்து எழுதினால் பெறப்படுவது 20 சக 6. இந்த 26 3 பெருக்க வேண்டும். அதாவது 20 சக 6. 26 20 சக 6 ஒன்றாகும். 20 சக 6 3 பெருக்க வேண்டும். எனவே முதலில் 20 3 பெருக்க வேண்டும். 20 3 பெருக்கினால் 2 6 எழுதப்படும். 20 உள்ள 0 அருகில் எழுதினால் பெறப்படுவது 60 ஆகும். 2 6. 20 உள்ள 0 அருகில் எழுதினால் பெறப்படும் விடை 60. 3 தர 20 60 ஆகும். அடுத்ததாக 3 6 பெருக்க வேண்டும். பெறப்படுவது 18 ஆகும். இவ்விரண்டினையும் கூட்டினால் 0 8 8 6 1 7 பெறப்படும் விடை 78. இதனையே நாம் விரைவாக இவ்வாறு செய்கின்றோம். அடுத்ததாக 47 தர 5. இங்கு 47இல் 7 ஆனது 1 இடத்திலும் 4 ஆனது 10 இடத்திலும் அமைகின்றது. பெருக்கப்படும் 5 ஆனது 1 இடத்தில் அமைவதால் 7க்கு கீழே 5 எழுதப்பட்டு பெருக்கப்படுகின்றது. முதலில் 5 47இல் உள்ள இறுதி இலக்கம் 7 பெருக்கினால் பெறப்படும் விடை 35. இம்35இல் 1 நேராக 5 எழுதப்பட்டு மீதி 3 ஆனது 10 சேர வேண்டியது. அதை அவ்வாறே வைத்திருத்தல் வேண்டும். பின்னர் இவ்5 4 பெருக்கினால் பெறப்படும் விடை 20 ஆகும். இவ்20உடன் மீதமாக உள்ள 3 கூட்டினால் பெறப்படுவது 23 ஆகும். இவ்23 ஆனது 10 நேராக எழுதப்படும். 10 நேராக எழுதப்பட வேண்டியது இவ்23இல் உள்ள இறுதி இலக்கம் 3. மீதமாக உள்ள 2 ஆனது அதற்கு முன் எழுதப்படும். இவ்47இல் பெருக்குவதற்கு 10 முன்னர் எந்த இலக்கங்களும் இல்லை. ஆகவே மீதமாக உள்ள 2 ஆனது நேரடியாக அதற்கு முன்னர் எழுதப்படும். அதாவது 100 எழுதப்படும். பெறப்படும் விடை 235 ஆகும். அடுத்ததாக 462 ஆனது 13 பெருக்க வேண்டும். 462இல் 1 2 10 6 100 4 காணப்படுகின்றது. 13இல் 1 3 10 1 காணப்படுகின்றது. ஆகவே அந்தந்த இடத்திற்கு நேராக இலக்கங்களை எழுதி பெருக்குதல் வேண்டும். இந்462 13 பெருக்க வேண்டும். ஆகவே முதலில் இப்13இல் 2 இலக்கங்கள் உள்ளன. இவ்2 இலக்கங்களில் இறுதி இலக்கமான 3 462 பெருக்க வேண்டும். பின்னர் அதற்கு முன்னுள்ள இலக்கம் 1 462 பெருக்க வேண்டும். பெறப்படும் 2 விடைகளினை கூட்ட வேண்டும். முதலில் 3 462 பெருக்கினால் முதலில் பெருக்கப்படும் இலக்கம் 2. ஆகவே 2 6. ஆகவே
இதில் உள்ள ஒன்றினடத்திலக்கம் இதில் உள்ள ஒன்றினடத்திலக்கத்தினால் பெருக்கப்படுகின்றது. பெறப்படும் விடை ஒன்றினிடத்திற்கு நேராக எழுத வேண்டும். ஆகவே 2 6. அடுத்ததாக 3 6 பெருக்க வேண்டும். 6 18. இதில் 2 இலக்கங்கள் பெறப்படுகின்றன. ஆகவே இதில் உள்ள இறுதி இலக்கமானது 10 நேராக, அதாவது 8 10 நேராக எழுதப்பட்டு மீதமுள்ள ஒன்றானது 100 சேர வேண்டியது. ஆகவே அடுத்ததாக 3 4 பெருக்க வேண்டும். 3 4 பெருக்கினால் பெறப்படுவது 12. மீதமுள்ள ஒன்றானது 12 சேர்த்தால் பெறப்படுவது 13. இதில் உள்ள 2 இலக்கங்களில் இறுதி இலக்கம் 3 ஆனது 100 நேராக எழுதப்பட்டு மீதமுள்ள ஒன்றானது 1000 எழுதப்படும். மீதமுள்ள ஒன்றானது நேரடியாக 1000 எழுதப்படுவது. ஏனென்றால் இங்கு பெருக்குவதற்கு 1000 எந்த இலக்கங்களும் இல்லை. ஆகவே நேரடியாக 1000 எழுதலாம். இங்கு அடுத்ததாக 1 462 பெருக்க வேண்டும். இங்கு ஒன்றானது 10 அமைந்துள்ளது. ஆகவே இதை பெருக்கும் போது 1 தர 2 ஆனது 10 நேராக விடை பெற வேண்டும். ஆகவே 1 தர 2 2. அடுத்ததாக 1 தர 6 இதற்கு முன் பெற வேண்டும். ஆகவே 1 தர 6 6. அடுத்ததாக 1 தர 4 4. இப்போது 3 பெருக்கப்பட்ட விடை 1386. 1 பெருக்கப்பட்ட விடை 462. இரண்டினையும் கூட்ட வேண்டும். 6ற்கு கீழ் எந்த இலக்கமும் இல்லை. ஆகவே நேரடியாக 6 எழுதுவோம். அடுத்ததாக 8 2 கூட்டினால் 10. ஆகவே 10 உள்ள 0 எழுதப்பட்டு மீதமுள்ள ஒன்றானது இந்த 3 சேரும். ஆகவே 3 1 4 4 மாறும் 10. இங்கு 10 உள்ள 0 எழுதப்பட்டு மீதமுள்ள ஒன்றானது இந்த 1 சேரும். ஆகவே 1 1 2 2 4 6. பெறப்படும் விடை 6006 ஆகும். இங்கு நாம் பார்த்த 462 13 பெருக்கலினை விரிவாக பார்ப்போமானால் 462 ஆனது 13 பெருக்கப்படுகின்றது. இந்462 விரித்தலினால் இங்கு 100 4 10 6 1 2 உள்ளது. ஆகவே 4 100கள் காணப்படுகின்றது. எனவே 462 விரித்தலினால் 4 100, அதாவது 400 சக 6 10கள், அதாவது 60 சக 2 1கள், அதாவது 2. 462 விரித்தலினால் 400 சக 60 சக 2. அடுத்ததாக 13 விரித்தலினால் 1 10, அதாவது 10 சக 3 1கள், அதாவது 3. 13 விரித்தலினால் 10 சக 3 என்றவாறு எழுதுவோம். இந்த 462 13 பெருக்க வேண்டும். அதாவது 62 ஆனது 400 சக 60 சக 2. இதனை 13 அதாவது 10 சக 3 பெருக்க வேண்டும். எனவே முதலில் 10 இந்த 10 இதனை பெருக்க வேண்டும். ஆகவே 10 400 பெருக்க வேண்டும். 10 400 பெருக்கினால் 400 எழுதப்பட்டு 10 ஒரு 0 உள்ளதால் அருகில் ஒரு 0 சேர்க்கப்படும். பெறப்படுவது 4000. அடுத்ததாக 10 60 பெருக்க வேண்டும். இங்கு 60 எழுதப்பட்டு 10 ஒரு 0, ஆகவே 60க்கு அருகில் ஒரு 0, பெறப்படுவது 600. அடுத்ததாக 10 2 பெருக்க வேண்டும். எனவே 2 எழுதப்பட்டு 10 ஒரு 0 அருகில் எழுதப்படும். பெறப்படும் விடை 20. அடுத்ததாக 3 பெருக்க வேண்டும். எனவே முதலில் 3 400 பெருக்க வேண்டும். 400 தர 3. இங்கு
பூஜ்ஜியம் இருந்தால் அதை தவிர்த்துவிட்டு முதலில் 3 4 பெருக்கவும். 3 தர 4 பெறப்படும் விடை 12. மீதமாக எத்தனை பூஜ்ஜியம் உள்ளதோ அவை இ12ற்கு அருகில் எழுதப்படும். பெறப்படுவது 1200. அடுத்ததாக 3 60 பெருக்க வேண்டும். ஆகவே 3 தர 6 18. இங்கு 60 ஒரு பூஜ்ஜியம் இ18ற்கு அருகில் சேர்க்கப்படும். பெறப்படுவது 180. அடுத்ததாக 3 தர 2 6 ஆகும். இங்கு 10 பெருக்கப்பட்டு பெறப்பட்ட விடையினை கூட்ட வேண்டும். கூட்டினால் 0 2 6 4 4620. 3 பெறப்பட்ட விடைகளினை கூட்டினால் 3 பெருக்கப்பட்டு பெறப்பட்ட விடைகளினை கூட்டினால் 6 8 2 3 3 1 1386. கூட்டி பெறப்பட்ட விடைகள் இரண்டினையும் மீண்டும் கூட்டினால் பெறப்படும் விடை 0 சக 6 6 2 மட்டும் 10. 0 எழுதப்பட்டு 1 ஆனது இங்கு சேர்க்கப்படும். 6 1 7 7 3 10. 0 எழுதப்பட்டு 1 ஆனது 4 உடன் சேர்க்கப்படும். 4 1 5 5 3 6. பெறப்படும் விடை 6006 ஆகும். அடுத்த வினாவாக ஒரு மின்விசிறியில் 3 அலகுகள் உள்ளன எனின் 2 மின்விசிறியில் உள்ள அலகுகளின் எண்ணிக்கை யாது? ஒரு மின்விசிறி அதாவது ஃபேன். ஒரு ஃபேனில் 3 சிறகுகள், அலகுகள் என்றால் சிறகுகள் உள்ளன. இது ஒரு ஃபேன், இதில் 3 சிறகுகள் உள்ளன எனின் 2 மின்விசிறியில் உள்ள அலகுகளின் எண்ணிக்கை. 2 மின்விசிறி. ஒரு மின்விசிறியில் 3 1 2 3. இன்னும் ஒரு மின்விசிறி அதே மாதிரியான இன்னும் ஒரு மின்விசிறியில் 1 2 3. இதில் 3 இதிலும் 3. 2இல் உள்ள அலகுகளின் எண்ணிக்கை இம்மூன்றினையும் கூட்டும் போது பெறப்படும். ஆகவே 3 சக 3 6 ஆகும். இதனை பெருக்கல் வடிவில் எழுதினால் ஒரு மின்விசிறியில் 3 உள்ளது. 2இல் எத்தனை உள்ளது என்றால் 3 தர 2. ஆகவே 3 தர 2 6 அலகுகள் ஆகும். அதே போல 24 மின்விசிறியில் உள்ள அலகுகளின் எண்ணிக்கை. ஒரு மின்விசிறியில் 3 உள்ளது. 24இல் உள்ளது 3 தர 24 ஆகும். 3 தர 24 ஆனது 24 எழுதப்பட்டு அதற்கு கீழ் 3 எழுதப்பட்டு பெருக்கப்படும். முதலில் 3 12 ஆகும். ஆகவே இ12இல் 2 ஆனது 1 நேராக எழுதப்பட்டு மீதமுள்ள 1 ஆனது 10 சேர வேண்டியது. ஆகவே 2 எழுதி மீதி 1 ஆகும். அடுத்ததாக 2 6. இவ்வாறுடன் மீதமுள்ள 1 ஆனது சேர்த்தால் பெறப்படுவது 7 ஆகும். எனவே 24 மின்விசிறியில் உள்ள அலகுகளின் எண்ணிக்கை 72 அலகுகள் ஆகும். அடுத்த வினா, கார் ஒன்றிற்கு 4 சில்லுகள் உள்ளன. அவ்வாறான 35 கார்களுக்கு தேவையான சில்லுகள் எத்தனை? ஒரு காரில் உள்ள சில்லுகள் 4. ஒரு காரில் உள்ள சில்லுகள் 4. ஆகவே 35 காரில் உள்ள சில்லுகள் இந்நான்கினை 35 பெருக்க பெறப்படும். இங்கு 35ற்கு கீழ் 4 ஆனது எழுதப்பட்டு 4 தர 5 20. இவ்20இல் இறுதி இலக்கம் 0 ஆனது 1 நேராக எழுதப்பட்டு மீதமுள்ள 2 ஆனது 10 சேர வேண்டியது. அடுத்ததாக 4 தர 3 12. மீதமுள்ள 2 இதனுடன் சேர்த்தால் பெறப்படுவது 14 ஆகும். இ14இல் 4 ஆனது 10 நேராக எழுதப்பட்டு உள்ள 1 ஆனது 100 நேராக எழுதப்படும். பெறப்படும் விடை 140 ஆகும். ஆகவே 35 கார்களுக்கு தேவையான சில்லுகள் 140 சில்லுகள். அடுத்த வினா, ஒரு வாழைப்பழம் ரூபாய் 6 வீதம்
ஒரு வாழைப்பழம் ரூபாய் 6 வீதம். அதாவது ஒரு வாழைப்பழத்தின் விலை 6 ரூபாய். 2 வாழைப்பழங்களின் விலை. ஒரு வாழைப்பழத்தின் விலை 6 ரூபாய். 2 வாழைப்பழங்களின் விலை 6 சக 6. ஒன்றின் விலை 6 எனின் இரண்டின் விலை 6 சக 6 12. இதனை பெருக்கல் வடிவில் ஒரு வாழைப்பழத்தின் விலை 6, 2 வாழைப்பழத்தின் விலையை காண்பதற்கு ஒன்றின் விலை 6 எனின் இரண்டினை காண்பதற்கு 6னை 2ஆல் பெருக்க வேண்டும். பெறப்படுவது 12. ஆகவே 45 வாழைப்பழங்களின் விலை ஒன்றின் விலை 6 எனின் 45இன் விலையை காண்பதற்கு 45ஆல் பெருக்க வேண்டும். இங்கு 45னை 6னால் பெருக்கினால் 6×5 30. 30இல் உள்ள 0 ஒன்றினிடத்திற்கு நேராக எழுதப்பட்டு மீதமாக உள்ள 3ஆனது 10 சேர வேண்டியது. அடுத்ததாக 6னால் 4னை பெருக்கினால் 6 4 24. இங்கு மீதமாக 3 உள்ளது. ஆகவே 24உடன் 3னை கூட்டினால் பெறப்படுவது 27. இங்கு 7ஆனது 10 நேராக எழுதப்பட்டு மீதமுள்ள 2ஆனது 100 நேராக எழுதப்படும். பெறப்படும் விடை 270. ஆகவே 45 வாழைப்பழங்களின் விலை ரூபாய் 270 ஆகும். அடுத்ததாக ஒரு நிரையில் 5 கதிரைகள் வைக்கப்பட்டுள்ளன. இவ்வாறான 3 நிரைகளில் வைக்கப்பட்டுள்ள கதிரைகளின் மொத்த எண்ணிக்கை யாது? ஒரு நிரை என்றால் இந்த பக்கமாக செல்லும் வரிசையாகும். நிரல் என்றால் இந்த பக்கமாக செல்லும் வரிசையாகும். நமக்கு தரப்பட்டது ஒரு நிரை. ஒரு நிரையில் 5 கதிரைகள் வைக்கப்பட்டுள்ளன. ஆகவே இந்த பக்கமாக 1 2 3 4 5 கதிரைகள். இவ்வாறான 3 நிரைகளில் வைக்கப்பட்டுள்ள கதிரைகளின் மொத்த எண்ணிக்கை யாது? ஒரு நிரையில் 5 என்றால் இதை போல 3 நிரை. ஆகவே இரண்டாவது நிரையிலும் 5, மூன்றாவது நிரையிலும் 5. ஆகவே ஒரு நிரையில் 5 கதிரைகள் வீதம் 3 நிரையில் வைக்கப்பட்டுள்ள கதிரைகளின் எண்ணிக்கை. இங்கு நாம் கூட்டி பார்த்தால் ஒரு நிரையில் 5, இரண்டாவது நிரையில் 5, மூன்றாவது நிரையில் 5, மூன்றையும் கூட்டினால் 15. பெருக்கல் வடிவில் எழுதினால் ஒரு நிரையில் 5, அதாவது ஒரு நிரையில் 5, இதை போல 3 நிரை. ஒரு நிரையில் 5, அதை போல 3 நிரை என்றால் 3ஆல் பெருக்க வேண்டும். பெருக்கினால் பெறப்படுவது 5 தர 3 15. ஆகவே 3 நிரைகளில் 15 கதிரைகள். இவ்வாறான 116 நிரைகளில் என்றால் ஒரு நிரையில் 5 என்றால் அதை போல 116 என்றால் 116ஆல் பெருக்க வேண்டும். 116ஐ 5னால் பெருக்கினால் 5 30. இங்கு 30இல் உள்ள 0 ஒன்றினிடத்திற்கு நேராக எழுதப்பட்டு மீதமுள்ள 3ஆனது 10 சேர வேண்டியது. அடுத்ததாக 5 மீதமுள்ள 3ஆனது இந்த 5உடன் கூட்டப்பட்டால் பெறப்படுவது 8. ஆகவே இவ்8ஆனது 10 நேராக எழுதப்படும். அடுத்ததாக 5 இவ் 5ஆனது 100 நேராக எழுதப்படும். பெறப்படும் விடை 580. ஆகவே 116 நிரைகளில் வைக்கப்பட்டுள்ள கதிரைகளின் எண்ணிக்கை 580 கதிரைகள் ஆகும். நன்றி மாணவர்களே.